ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி டேட் என்னென்னா August 27th சண்டே இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ரைடு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக்கனப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்னு, அது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்குது அந்த வாட்டர் ஃபால்ஸு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ யாருன்னா நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏபிள்னு சொல்லிட்டு, அவன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அத்திப்பள்ளி டோலில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன் இப்போது. கைஸ் பார்த்தீங்கன்னா அத்திப்பள்ளி டோலுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்டையும் மீட் பண்ணியாச்சு. அங்கே உட்காந்துங்கிறான், தனியாக உட்காந்துங்கிறான். இருங்க. ஹாய். No, I already had coffee. We'll go. You're waiting from long time, huh? 25 minutes. Okay, then we'll start, huh? How far? Just 40 something. கைஸ், இங்கே அத்திப்பள்ளியிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 46 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹவரில் போயிடலாம். இப்போ டைம் என்னென்னா 7:30 ஆகுது. கைஸ், கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்து ரெயின் கியர்ஸ் கூட எத்தனை வரல. இந்த ரைடு முடிகிற மட்டும் மழை வராமல் இருந்தால் சரி. கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா இன். ஸோ இங்கே தான் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். அங்கே ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு, தெரியுதுங்களா? ஸோ அவருக்கு வயசு எப்படி இருந்தாலும் 60 மேலே இருக்கும். இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா பேஷனோட பைக் ஓட்டுறாரு. அங்கே பாருங்கள், எந்த பைக்குன்னு தெரில. RX இருக்குது, ஒருவேளை அதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ், இப்போ நம்ம சூளகிரியில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டை ரோடு இருக்குங்களா, ராயக்கோட்டை தென்கனி கோட்டை. ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ போயாகணும். ஓய்யோ இருப்பா சாமி, கொஞ்சம் மெதுவாக வாப்பா. கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. ஸோ என்னடா காத்தில் சீக்கிரமாக 7 o'clock அத்திப்பள்ளியிலேருந்து கிளம்பினீங்களே, என்னத்துக்கு லேட்டாக போயிட்டுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 7 o'clock அத்திப்பள்ளியிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிருஷ்ணகிரியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்போ திடீர்னு ஒரு பிளான் போட்டோம். வெறும் பிக்கனப்பள்ளி ஃபால்ஸ் கொண்டு போகிறது வேணாம், எப்படியோ ஒரு நாள் ஃபுல் டைம் இருக்குது நம்மளுக்கு, வேறு இடம் லைக் பக்கத்தில் வேறு இடம் இருந்தால் கூட போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் அப்பயே உட்காந்து யூடியூப்பில் தேடிட்டு இருந்தோம் எங்கே போகலான்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்ப்நெயில் இருந்துச்சு, குட்டி மூணார் நியர் கிருஷ்ணகிரின்னு சொல்லிட்டு. ஸோ அது கிளிக் பண்ணப்போ மலையூர்னு ஒரு ஹில்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது அந்த ஹில்ஸு. ஸோ அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இப்போ தான் நாங்கள் பிக்கனப்பள்ளி ஃபால்ஸ்க்கே போயிட்டுருக்கோம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கேன் இல்லைங்களா பிக்கனப்பள்ளி ஃபால்ஸ். ஸோ இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோ தான் வந்துட்டு அந்த மலையூர் வீடியோ வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ. பஞ்சர்லாம் ஆயிடுச்சுங்க வண்டி, பஞ்சர்லாம் ஒட்டி அது ஒரு பெரிய சம்பவம் ஆச்சு. அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. கைஸ், நம்ம கிட்ட வந்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 450 மீட்டர்ஸ் தான் இருக்குதுன்னு காட்டுது கூகுள் மேப்ஸில். ஸோ நாங்கள் கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோமான்னு தெரில. இந்த கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கரெக்டாக காட்டுது, அப்பப்போ சம்பவம் செஞ்சு விட்டுருது. கைஸ், இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இடன் ஜம்முன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அன்எக்ஸ்பெக்ட் பிளேஸ். ஸோ அந்த மாதிரி இடம் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரூட்டெலாம் இல்லை, பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ரூட்டு. நம்ம ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சு. ஸோ ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் கார் எடுத்துன்னு வந்தீங்கன்னா அங்கேயே விட்டுறணும். ஸோ பைக் எடுத்துன்னு வந்தால் அந்த வீடு மட்டும் போகலாம். அப்பா ஆடெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க, பயப்படுது. போவோம், இருமா போயிடுறேன் நான். ப்ரோ கொஞ்சம் வழி விட்டா போயிடுவோம் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓய் இங்கே உள்ளாமா வண்டி. ஃபால்ஸுக்கு போனோம், இங்கே தான் நான் வண்டி விடணுன்னு கேட்டேன். நான் ஃபால்ஸுக்கு போனால் வண்டி இங்கே தான் நான் விடணுன்னு கேட்டேன். தமிழ் கைஸ், நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து வண்டியெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, வண்டி போகாது.
இந்த இடம் தான் லாஸ்ட்டு. இதுக்கு மேலே வந்துட்டு வண்டியெல்லாம் எதுவுமே போகாது. ஸோ வண்டியெல்லாம் இங்கே தான் பார்க் பண்ணி ஆகணும். கார் எடுத்து வந்தீங்கன்னா அங்கே தான் பார்க் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே வந்து கார்லாம் வராது. ஸோ இங்கேருந்து கொஞ்ச தூரம் நம்ம நடந்து போகணும். பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு தெரில. கைஸ், எதுக்காக இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன்னா, நான் இங்கேருந்து ஃபால்ஸுக்கு நடந்து போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் விலாகில் பேசின எந்த ஆடியோவும் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகலை. அது வந்துட்டு நான் வீட்டில் வந்து எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேனே. எதுக்காக அப்படி ஆகுதுன்னா, நம்ம கோப்ரோ மைக் அடாப்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்துட்டு நம்ம மைக் வயரை வந்துட்டு இன்னும் தான் டைட்டாக கனெக்ட் பண்ணியிருந்தாலுமே நம்ம நடக்கிறப்போ இல்லைனா கேமரா வந்து திருப்பி வீடியோ எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாமலே வந்துட்டு அந்த வயர் வந்து லூஸ் ஆகிடும். அந்த வயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆனாலும் ஆடியோ வந்துட்டு ரெக்கார்ட் ஆகாது. ஸோ வந்து நான் அப்போ நோட்டீஸ் பண்ணல. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நான் விலாக் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் வெறும் வீடியோ மட்டும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆடியோ பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரெக்கார்ட் ஆகல. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கோப்ரோ மைக் அடாப்டர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இல்லை காமன் தான். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னு தான் நிறைய விலாகர்ஸ் வந்துட்டு கோப்ரோ மீடியா மோட் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. இந்த ஃபால்ஸை ரீச் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நிற்க வச்சோம் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல இருந்து 500 மீட்டர்ஸ் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த நடந்து போகிற வழி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சராக இருக்குது. அந்த வழியில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு தான் இடமே இருக்குது. அதுவும் இல்லாமல் ரைட் சைடில் வந்து தோட்டமும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆறு ஓடிட்டு இருக்கு. அதாவது அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் மெயினாக லெஃப்ட் சைடில் தான் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்தாகணும். ஏன்னா வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போயிட்டே இருந்தால் இங்கே தெரிகிற இந்த பாயிண்ட்லேருந்து இந்த வழி வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ ரைட் சைடில் மேலே ஒரு வழி போகும். ஸோ அந்த வழியாக போனீங்கன்னா இந்த ஃபால்ஸோட டாப் வியூ வந்து உங்களால் பார்க்க முடியும். ஆனால் அந்த இடத்துல வந்து உங்களால் குளிக்கலாம் முடியாது. ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு வழி போகுது இல்லைங்களா. ஸோ இந்த வழியாக போனீங்கன்னா அந்த ஃபால்ஸ் கிட்ட உங்களால் போக முடியும். அங்கே வந்து நீங்கள் குளிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ்லேருந்து நம்ம இப்போ கிளம்பிட்டோம். இப்போ வந்து பெங்களூர் தான் ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க சீரியஸாகவே. ஸோ இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்குது. ஒசூர்லேருந்து ஒரு 50 இல்லை 60 கிலோமீட்டர்ஸ் எதாவது வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒசூர், கிருஷ்ணகிரியில் பெங்களூரில் இருந்தீங்கன்னா கூட லைக் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். என்ன ஒரே ஒரு மைனஸ்னால் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் முன்னாடி நம்ம பார்க் பண்ணிடணும். அதே மாதிரி ட்ரெக் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. அவ்வளோதான். மழைலாம் வந்துச்சுன்னா சுத்தமாக நம்ம போகவே முடியாது. தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ மழை சீசன்றதுனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வந்தீங்கன்னா கண்டிப்பாக குளிக்கவே முடியாது. ஃப்ளோ ஜாஸ்தி இருக்குது, தண்ணியோட ஃப்ளோ ஜாஸ்தி இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த vlog நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ நெக்ஸ்ட் டைமில் பார்ப்போங்க. until then, டாட்டா, பாய். டெல் பாய்.